மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த 2ஆம் மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் சுய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய அகிம்சைவாதிகளாக திகழும் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கு, மேலும் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு எந்த தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. கன்னிராசி நேயர்களே, முதல்ல உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். முதல்ல வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் 1ஆம் இடத்திலும், சனி பகவான் 6ஆம் இடத்திலும், ராகு பகவான் 7ஆம் இடத்திலும், குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பின்பு மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இந்த மாதம் 14ஆம் தேதி வரை, பின்பு 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். செவ்வாய் பகவான் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து 5ஆம் தேதி வரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்தும், பின்பு 5ஆம் இடத்தில் அமைந்தும் பலன் தரக்கூடியவராக இருக்கிறார். புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் அமைந்தும், பின்பு உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சென்று இந்த மாதம் முழுவதும் நின்று பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. சுக்கிர பகவானானவர் இந்த மாதத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமைந்தும், பின்பு உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு சென்று இந்த மாதம் வரை அதே இடத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்கங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைவுனால எந்த மாதிரியான பலன்களை பெற இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அதாவது ஆண்களாக இருக்கிறீங்க, பெண்களாக இருக்கிறீங்க, மாணவர்களாக இருக்கிறீங்க, வயதானவர்களாக இருக்கிறீங்க, எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களை சந்திக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களோடு உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உறவினர், நண்பர்களிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். வேண்டாத விஷயங்களை நீங்கள் பேசுவதை தவிர்ப்பது என்பது நல்லதாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும், நோய்களும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய புகழுக்கு களங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புதியவர்களுடன் தொடர்புகள் பெரிதும் வைத்து கொள்ளாமல் அளவாக பேசி அளவாக பழகி இந்த மாதத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு, வரவு உண்டு கண்டிப்பாக. ஆனால் அந்த வரவு லாபத்துக்காக நீங்கள் மிகவும் அதிகமாக உழைக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடியதாகவும், உடனே முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப தயக்கம் உடையவர்களாக இருக்கக்கூடியதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய மனது குழப்ப நிலை இல்லாமல் இருப்பதற்காக தியான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மனநிலையை தெளிவுபடுத்தி கொடுப்பதற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பண்ணுங்கள். ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஆரோக்கியமான மாதமாக இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு கொஞ்சம் படிப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர வேண்டியதாக இருக்கும். ஒரு விரக்தி, வெறுப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் படித்தாலும் மனசில் ஏறலையேன்ற மாதிரியான ஒரு விரக்தி இருக்கக்கூடியதாக இருக்கும். படிக்கும் மாணவர்களாம் தினம்தோறும் விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படிப்பு வருவதற்கு, அதாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு படிப்பில் ஏற்படக்கூடிய தொய்வு நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு உதவக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் மற்றும் லாபங்கள் கிடைப்பதற்காக இந்த மாதத்தில் நீங்கள்
குருமார்களை வழிபாடுங்க. அதாவது ராகவேந்திரர், சாய்பாபா போன்ற குருமார்கள், உங்களுக்கு பிடித்த குருமார்களை வழிபடுங்க. மேலும் பெருமாளுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றமாக அமைவதற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சிவாய நம, கௌம் சிவாய நம. இந்த ஓம் சிவாய நம காலையில் ஒரு 24 டைம்ஸும் சாயந்தரம் ஒரு 24 டைம்ஸு, அதே மாதிரி கௌம் சிவாய நம காலையில் ஒரு 24 டைம்ஸு, ஈவினிங் ஒரு 24 டைம்ஸு சொல்லிகிட்டே வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையுங்க. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம், பச்சை நிறம், நீல நிறம், ஊதா நிறம் மற்றும் கருப்பு நிறங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.